ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வின்ஸ் கிச்சன். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய ஒரு சட்டி வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டு கடுகும் வெந்தயமும் நாலு போட்டுக்கோங்க. கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சதும் பூண்டு போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுது. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கிள்ளி போடுங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுது. இப்போ அது கூட ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். புளியை கரைச்சி இதை மாதிரி எடுத்துக்கோங்க. புளியை கரைச்சி இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். கேட்கறதுக்கு கேட்குதுன்னு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிளகாத்தூள் பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். அந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே ஒன் சைடு கத்திரிக்காயை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வதக்கின அந்த எண்ணெய் கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போட்டு நல்லா கொதிச்சிச்சு. அது கூட எடுத்து வச்ச தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. குழம்பு தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்தால் போதும். மேலே கருவேப்பிலை தழையை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கமகமான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுது. என்னுடைய ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுது. பாருங்கள், நல்லா வாசனையாக நல்லாயிருக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.